இப்போ இருக்கிற ரீசன்ட் டாபிக் அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பொண்ணோட ரேப் இருக்குல்ல, அதுதான் மையக்கரு. அது மாதிரி தான் பொண்ணோட அந்த ரேப்பிங் அந்த மாதிரி அது நல்லா இருக்கு. எதுவுமே எந்த ஆபாசமும் கிடையாதுங்க. ஹீரோயினே கிடையாது இந்த படத்தில், வந்து ஹீரோயினி கிடையாது, ஒரு ஜோடி பாட்டு கிடையாது. அருமையான ஒரு கதைக்களம் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து இன்னைக்கு அருமையாக கதைக்களம் வந்து அந்த ஆரம்பித்ததுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே அந்த சீட்டோட நுனியில் உட்கார்ற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு படத்தை வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வந்து எந்த படத்தையும் கம்பேர் பண்ணவில்லை, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சென்டிமெண்ட் காட்சி வச்சுருக்காரு, ஒரு அருமையான ஒரு சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட் வந்து நீங்கள் தேட்டரில் தான் வந்து பார்க்கணும். படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. பிஜிஎம்மு ஃபைட்டு எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. நல்லா இருக்குது படம். டைலாக் டெலிவரி ரொம்ப எக்ஸலண்ட்டு, ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நியூ கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்குறாரு, மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி கிளைமேக்ஸில் பக்கா ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நம்ம என்னென்னா கேப்பே விடாத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். அதான் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு கமிஷனர்கிட்ட பேசுகிறது, இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க எல்லாரும் ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப் போலீஸில் நெகட்டிவாக இருக்கிறவங்க எல்லாமே அவருக்கு ஒரு எனர்ஜியாக வந்து நாங்களும் வந்து உங்களோட இருக்கிறோன்னு சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல். அது இவரும் சுதீப், கிச்சா சுதீப் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அழகாக பண்ணார், ரொம்ப நாளைக்கு பார்க்குறோம், நல்லா பண்ணியிருக்காரு. இது நம்ம தமிழ்லேயும் நல்லா பெருசாக வரும், கண்டிப்பாக வரும், நல்லா வரும்னு நம்ம எல்லாம் நல்லா பார்க்கலாம், அழகாக பார்க்கலாங்க. நல்லா ஃபைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க, போரே கிடையாது. எங்கேயுமே நீங்கள் நெளிவே வேணாம், சைட் எட்ஜிலேருந்து பார்க்கலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது படம். ஒன் நைட் ஸ்டோரி தாங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ இருக்கிற நிறைய ட்விஸ்ட் படத்தில், நிறைய ட்விஸ்ட் இருக்குது. மாதிரி ஒரு காம்போ எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு இருக்கும். அருமையான ஒரு படங்க, நிறைய சென்டிமெண்ட்டு, அருமையான வசனங்கள், நல்லா இருக்குது. ஒரு மனிதன் வந்து ஆமாம் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. தேங்க்ஸ், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் வந்துங்க ஒரு இயக்குனராக கிட்டத்தட்ட கடந்த 20 வருஷமாக அவர் ஃபீல்டில் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ரொம்ப சொந்தக்காரங்க, நெருங்கிய சொந்தக்காரங்க. இந்த சேலத்து மண்ணோட மனிதர் அவர் போய் சினிமாவில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், யாருடைய இதுவும் இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாராட்டு, எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த மண்ணினோட மைந்தர் அவருடைய கேரக்டர் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய கேரக்டரை வந்து அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சா சுதீப் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு, அருமையாக இயக்கியிருக்காரு. படத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு, நைட்டு பகல் பாராமல் ரொம்ப பண்ணியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த சேலத்துக்கே பெருமை தான், சேலத்துக்கே பெருமை. விஜய் கார்த்திகேய அப்படின்னா உண்மையிலே எங்களுக்கு வந்து ரொம்ப அவர் கூட இருந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். கேரக்டர் வந்து ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு. படம் சூப்பருங்க. ஒரு 25 வருஷம் உழைப்புங்க, புரியுதுங்களா? முன்னேறிட்டேன். 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம், வளர்ந்தோம். படம் சூப்பராக படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். படம் சூப்பருங்க. படம் வந்து கர்நாடகத்தில் வெற்றி, இங்கே தமிழ்நாட்டிலையும் வெற்றி அடையணும்னு பார்த்தோம்.